வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜெயலலிதா நகைகள் யாருக்கு சொந்தம்? நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வெளியான அதிர்ச்சி செய்தி. அதாவது கர்நாடக கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகள் தமிழகம் கொண்டு வரப்பட உள்ள நிலையில் அதில் ஜெயதீபாவுக்கு பங்கு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழக முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதா மற்றும் அவரது தோழியார் சசிகலா, இளவரசி உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் 2015ஆம் ஆண்டில் அவர்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. இந்த வழக்கு கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் ஜெயலலிதா வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்க வைர நகைகள், 800 கிலோ வெள்ளி நகைகள், 240 விலை உயர்ந்த செருப்புகள் உள்ளிட்ட பல பொருட்கள் கர்நாடக கருவூலத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஜெயலலிதா கடந்த 2016ஆம் ஆண்டு காலமான நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட 100 கோடி ரூபாய் அபதாரம் செலுத்தப்படாமல் உள்ளது. இது குறித்து நடந்த வழக்கில் அவரின் அசையும் அசையா சொத்துக்களை விற்று அபதாரத்தை செலுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பெயரில் ஜெயலலிதாவின் ஆபரணங்கள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் ஏலத்தில் விடப்பட்டு அபராத தொகை திரட்டப்பட உள்ளது. அதே போல ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க வைர நகைகளின் 20 கிலோவை மட்டும் ஏலத்தில் விட அனுமதிக்கப்பட்டு உள்ளது. மீதமுள்ள 7 கிலோ நகைகள் அவரது அம்மா வழியாக அவருக்கு கிடைத்தவை என்று கூறப்படுவதால் அதனை ஏலத்தில் விட தேவையில்லை என்றும் முடிவு செய்யப்பட்டு உள்ளது. ஆனால் இந்த 7 கிலோ நகைகள் என்னவாகும் என்ற கேள்வியும் எழுந்து உள்ளது. முன்னதாக ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை அரசு கையகப்படுத்திய விவகாரத்தை ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜெயதீபா தொடர்ந்த வழக்கில் ஜெயலலிதாவின் இரத்தவழி உறவாக ஜெயதீபா மட்டுமே உள்ளதால் அவருக்கே போயஸ் கார்டன் இல்லம் சொந்தம் எனவும் தீர்ப்பு வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் தான் இந்த மீதமுள்ள 7 கிலோ ஆபரணங்களும் சட்டப்படி ஜெயதீபாவுக்கு வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் பேசிக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.